சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் விஜயினி மிருகயாத்தாவதாஸ்மின் நிவத்தே மகர சதிருஷகர்ணா பூஷண ஸ்ரீபுராத்தம் பிரியமுபசரதீயம் சம்பரீரப்துகாமா சமர விஜயகானம் குர்வதி மோதமானா. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். நம்மாழ்வார் திருவாய்மொழியின் 7ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழி வெற்றி தரக்கூடிய பதிகமாகிய ஆழியழன்னு தொடங்கும் பதிகத்தை அனுபவித்து வருகிறோம். இந்த 10 பாசுரங்களிலும் அடியார்களுக்கு தன்னுடைய வீர தீர சாகசங்களை காட்டி ஆனந்தம் தருபவர் பகவான் என்பதை நம்மாழ்வார் விளக்கி வருகிறார். நம்மாழ்வாருக்கும் அப்படித்தான் பகவான் கொடுத்துட்டு இருக்கார். மனத்திரையை திறந்து பாருங்கள். திருக்குருகூர், ஆழ்வார் திருநகரி, தாமிரபரணி நதிக்கரை அருகே அந்த திருப்புலி ஆழ்வார் என்ற புளியமரம், புளியமரத்தடியில நம்மாழ்வார் பெருமாளை பிரிந்து அவர் தவிக்கும் வேதனையெல்லாம் தீரும்படி இதுவரை என்னென்ன வீரதீர சாகசம் எல்லாம் பெருமாள் பண்ணியிருக்காரோ இப்ப நம்மாழ்வார் கண் முன்னே அவற்றையெல்லாம் பகவான் நடத்தி காட்ட இந்த பதிகத்தின் முதல் பாசுரத்திலே பெருமாள் எப்படி உலகத்தை அளந்தார் என்ற அந்த சாகசத்தை ஆழி எழச்சங்கு வில்லும் எழத்திசை வாழி எழத்தண்டு வாழும் எழ அண்ட மோழை எழ முடி பாதம் எழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாரேன்னு பாடிட்டார். பெருமாளுக்கு இன்னும் திருப்தி வரலையாம். நம்மாழ்வாருக்கு இன்னொரு சரித்திரம் இது போல ஏதாவது சாகசம் காட்டணும். எதை காட்டலான்னு யோசித்தார். பெருமாள் திருவுள்ளத்தில் தோன்றியது பார்க்கடல் கடைந்த சரித்திரம். இந்த பக்கம் தேவர்கள், இந்த பக்கம் அசுரர்கள், நடுவுல பெரிய பார்க்கடல், அதுல மந்திரமலையை மத்தா போட்டு வாசுகி என்ற பாம்பையை கயிறாக சுற்றி அன்று தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைய பெருமாள் கூர்மமூர்த்தியாக இருந்த அந்த மலையை தன்னுடைய முதுகுக்கு மேலே சுமக்க தன்வந்தரியாக அமுதம் கொண்டு வர மோகினியாக அசுரர்களை மயக்க லக்ஷ்மி அங்கிருந்து தோன்ற லக்ஷ்மியை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள அந்த திருப்பார்கடல் கடைந்த சரித்திரம் அந்த சாகசம் எப்படி இருந்ததுன்னு ஆழ்வாருக்கு காட்டுகிறார். போன பாட்டுல ஒளி, அதாவது கண்ணுக்கு மட்டும் விருந்தா கொடுத்தார். இந்த பாட்டு ஒலியும் ஒளியுமா கொடுத்துட்டாராம் பெருமாள். ஏன்னா அந்த பார்க்கடல் கடையும் போது ஒரு சத்தம் வரும் இல்லையா, உலகத்தை அளக்கும் போது சவுண்ட் என்ன வந்ததுன்னு தெரியாது. பெருமாள் வளர்கிறாருங்கிறது தெரியும். ஆனா பார்க்கடல் கடையும் போது சத்தமும் ஆழ்வாருக்கு அதுக்கு கேட்கறது, கண்ணுக்கு ஒளியாக பெருமாள் கடையும் காட்சியும் தெரியறது. அப்போ ஒலியும் ஒளியுமாக 2வது பாசுரத்தில் அனுபவிக்கிறார். பாசுரத்தை முதல்ல பார்த்துருவோம். ஆறு மலைக்கு எதிர்ந்து ஓடும் ஒலி, அரவு ஊறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி, கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி, அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே. ஆறு மலைக்கெதிர்ந்தோடும் ஒலி, அரவு ஊறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி, கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி, அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே. இப்போ பெருமாள் பார்க்கடல் கடையறாராம். முதல்ல தேவர்கள் அசுரர்களை கடைய சொன்னார். ஆனா அவர்களுக்கு அவ்வளவு தூரம் வலிமை இல்லை. அதனால பெருமாள் என்ன பண்ணார், நீங்க நகருங்கோ நானே கடைகிறேன் என்று 1000 தோளால் அலைகடல் கடைகிறான் எம்பெருமான். அப்போ கடையும் போது ஒளி கண்ணால செவிக்கிறார். ஒலி அப்படியே அப்போது நம்மாழ்வார் காதுல கேட்கறதாம். பெருமாள் நம்மாழ்வாருக்கு எவ்வளவு தத்ரூபமா காமிச்சிருக்காருன்னா அந்த காட்சி மட்டும் மனக்கண்ணுல தெரியும்படியாக பண்ணல, அந்த சவுண்டும் அப்படியே ஆழ்வாருக்கு வெர்ச்சுவலா காதுல கேட்கறதாம். அந்த ஒலி எப்படி இருக்குன்னா, ஆறு பார்க்கடலில் சேரக்கூடிய ஆறுகள் எல்லாம் எப்படி நாம் பார்க்கக்கூடிய உப்புக்கடல் அதுல ஆறுகள் வந்து கலக்கிறது இல்லையா, அது போல பார்க்கடலில் கடக்கக்கூடிய ஆறுகள், அந்த ஆறு மலைக்கு தாங்கள் உருவாகி வரும் மலையை நோக்கி எதிர்ந்து ஓடும்னா எதிர் திசையில் போகக்கூடிய ஒலினா சத்தம்னு அர்த்தம். ஆறுகள் பார்க்கடல்ல இருந்து மலையை நோக்கி எதிர் திசையில போய் மோதக்கூடிய சத்தம்ங்கிறார். ஆறு மலையில இருந்து கடலுக்கு தானே போகணும், கடல்ல இருந்து எப்படி மலைக்கு போகும்னா, அதுவா நம்ம பெருமாள் என்ன பண்ணார், பார்க்கடலை கடையறேன்னு சொல்லி மந்தரமலையை மத்தா வச்சு வாசுக்கிய கயிறா சுத்தி பெருமாள் கடைஞ்சாரா. கடையவும் கடலின் மட்டம் உயர தொடங்கியதாம். ஒரு பெரிய பொருளை தண்ணியில போட்டா வாட்டர் லெவல் ரைஸ் ஆகும் இல்லையா, அதனால பார்க்கடலின் அளவு உயர்ந்ததாம். எவ்வளவு தூரம் உயர்ந்துருச்சுன்னா மலையின் உயரத்தை விட உயரமா பார்க்கடலின் நீர்மட்டம் பால் மட்டம் உயர்ந்து விட்டது. ஏன்னா பொதுவா மலைகளை தான் இவ்வளவு மீட்டர் அபவ் சீ லெவல்னு சொல்லுவா. ஆனா இப்போ பார்க்கடல் என்ன எடுத்து இவ்வளவு மீட்டர் அபவ் மவுண்டைன் லெவல்ங்கிற அளவுக்கு பார்க்கடலினுடைய உயரம் பொங்கி விட்டது. அப்போ பார்க்கடலோட உயரம் அதிகரித்து விட்டால் இப்ப நீர் என்ன ஆகும், பார்க்கடல்ல இருந்து மலையை நோக்கி போகும் இல்லையா,
கடல் கீழே இருக்கு, மலை மேல இருக்கு, மலையில இருந்து ஆறு கடலுக்கு வருது. ஆனா இப்ப பெருமாள் மந்தரமலையை இதுல வச்சு கடலை கடையவும் அந்த நீர் பொங்கி ஆழி பேரலை, சுனாமி அதெல்லாம் சொல்றோம் பாருங்க. அதுபோல கடலில் உள்ள நீர்மட்டம் உயர்ந்ததாலே ஆறு பார்க்கடல்ல சேரக்கூடிய ஆறுகள் எல்லாம் பாலாறுகள் போலவும் இருக்கலாம், நீராறுகளாகவும் இருக்கலாம். பால்லையே தான் தண்ணி எல்லாம் கலக்கிறாங்களே. அப்படிப்பட்ட ஆறுகள் எல்லாம் மலைக்கு தாங்கள் உருவான மலையை நோக்கியே எதிர்ந்து ஓடும், எதிர் திசையில ஓடி போய் ஒலி அப்படி மலையில போய் மோதறதான். அப்படி அந்த தண்ணீர் எல்லாம் மலையில் போய் மோதும் போது உஸ்ன்னு ஒரு ஒலி, அதுதான் ஆறு மலைக்கு எதிர்ந்து ஓடும் ஒலி. உஸ் என்ற சத்தம் பார்க்கடலில் கலந்த அந்த நதிகள் எல்லாம் பழையபடி மலையில் போய் மோதக்கூடிய சத்தம். அந்த ஒரு உசு மட்டும் இல்ல, இன்னொரு உசுன்னு ஒரு சத்தம் கேட்கறதாம். அது என்னன்னா அரவு ஊறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி. இந்த வாசுகிங்கிற பாம்பின் உடலை மலையை சுத்தி வச்சிருக்கா இல்லையா, அந்த மத்துக்கு சுத்தி கயிறு சுற்றுவது போல சுத்தி வச்சிருக்கா. அத பெருமாள் இப்படியும் இப்படியும் அசைக்கிறாராம். அசையும் போது பாம்பின் உடலும் அந்த மலையும் உரசக்கூடிய ஒலி. உஸ், பாம்பே உசு உசுன்னு தான் சொல்லுவோம். அதோட உடம்பும் மலையும் உரசும் போது அப்போ ஒரு உஸ் உஸ், அதுதான் அரவு. அரவுன்னா பாம்புன்னு அர்த்தம், ஊரு அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம், சுலாய்னா சுற்றின்னு அர்த்தம். அரவு ஊரு சுலாய்னா அரவமாகிய பாம்பினுடைய ஊரு என்ற உடம்பை சுலாய் மலையை சுற்றி வைத்திருப்பதால் கடையும் போது மலை தேய்க்கும், மலையோடு உரசுகின்ற தேய்கின்ற ஒலி, அந்த சத்தம். அது ஒரு உசு உசுன்னு கேட்கறது. இந்த பக்கம் கடல் போய் மலை, கடலில் இருந்து நீர் போய் ஆறு வழியாக மலையில் மோத அது ஒரு உசு. இந்த பக்கம் பாம்பை மலையை சுற்றி சுத்தி வைக்க மந்தர மலையில் சுற்றப்பட்ட வாசுகிங்கிற பாம்பு அது அப்படியே சுத்தி சுத்தி உரச உசு உசுன்னு ஒரு ஒலி. மூணாவதா ஒரு உசு கேட்டுதான். அது என்னன்னா கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி. இந்த பெருமாள் பார்க்கடல் கடையும் போது இப்படி வலக்கை இடக்கை, வலப்புறம் இடப்புறம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், ரெண்டு பக்கமும் மத்த உருட்டுவோம் இல்லையா. நம்ம வீட்டிலேயே தயிர் கடையிறோம்னா ஒரு காலத்தில் கடையும் வழக்கம் எல்லாம் இருந்தது. முதல்ல என்ன பண்ணுவோம், கிளாக் வைஸா இப்படி இழுப்போம், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ், மறுபடியும் கிளாக் வைஸ், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா வலம்னு சொல்லுவா, ஆன்டி கிளாக் வைஸ்னா இடம்னு சொல்லுவா. இப்போ கோவிலையே வலம் வருதல்னா பாருங்க கிளாக் வைஸா சுத்தி வருவோம், இடம் வருதல்னா ஆன்டி கிளாக் வைஸா வருது. அப்போ வலம் இடம், வலம் இடம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அப்படி இந்த மத்தாகிய மந்தரமலையை சுத்தும் போது பார்க்கடல் நீர் என்ன ஆகும்னா இப்படி இழுத்தா கிளாக் வைஸா சுத்துறது, இப்படி இழுத்தார்னா ஆன்டி கிளாக் வைஸா சுத்துறது. அதனால கடல், அந்த பார்க்கடலின் நீரானது மாறு சுழன்று சுழல்கிறது. எப்படி மாறு சுழன்றுனா மாறி மாறி, இடம் வலம், வலம் இடம், இடம் வலம், வலம் இடம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மாற்றி மாற்றி சுழன்று அழைக்கின்ற ஒலி. இந்த இடத்துல அழைக்கின்றனா கோஷம் இடுகின்றன்னு அர்த்தம். அதாவது கடல்னாலே பாருங்க உஸ்ன்னு ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இன்னைக்கும் கடற்கரையில் போய் பாருங்கள், கடல்னா கோஷமிட்டு கொண்டே இருக்கும்பா. அது சும்மா இருந்தாலே கோஷமிடுறது, அலையோசை கேட்கிறது, அலையோசை அடிக்கடி அந்த வார்த்தை பயன்படுத்தணும் இல்லையா. சாதாரணமா இருந்தாலே அலையோசை கேட்கும். அதை இப்படி கிளாக் வைஸ், இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தினா கடல் மாறு சுழன்று மாறி மாறி சுழல்வதாலே அழைக்கின்ற ஒலி, கோஷம் செய்கிறது, கோஷம் செய்து ஒலி என்பது உண்டாகிறது. அப்படி ஒரு ஒலியும் ஏற்படுகிறது. இந்த மூணு உசும் ஒண்ணு சேர்ந்துருத்தான். மூணு ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. பார்க்கடலில் சேரும் ஆறுகள்லாம் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல மலையில் ஓதும் போது உஸ்ன்னு போய் மோதித்து. அதுக்கப்புறம் அந்த பாம்பை மந்தரமலையை சுற்றி இருப்பதாலே பாம்பின் உடம்பும் மலையும் உரசும் போது அது ஒரு உசு கேட்கறது. இந்த பக்கம் கடல் நீர் அது இப்படி அப்படி இடம் வலம்னு சுற்றுவதாலே உஸ்ன்னு கடல்ல இருந்து சத்தம் கேட்கறது. மூணும் சேர்ந்து அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே, என் அப்பன் எனக்கு பேருதவி செய்த அந்த பகவான். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு பாட்டிலையும் அப்பன்னு வரும். அது பேருதவி புரிந்த பகவான் அர்த்தம். அதுக்கு அந்த பகவான் பார்க்கடல் கடைந்த வேளையிலே, தேவர்களுக்கு அமுதம் தந்த வேளையிலே இப்படிப்பட்ட மூன்று ஒலியும் ஒன்று சேர்ந்து உருவானது. அதை இப்போது அடியேன் கேட்கிறேன்கிறார் நம்மாழ்வார். அப்பன், எனக்கு அப்பனாகிய அந்த பகவான் எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்காருனா, அந்த சத்தம் கூட இப்ப எனக்கு காதில் கேட்கும்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அனுகிரகம் பண்ணி அப்படி பெருமாள் என்னத்தை கடைஞ்சு எடுத்தார்னா சாறுபட அமுதம் கொண்ட நான்றே. இந்த இடத்துல சாருனா உற்சவம், கொண்டாட்டம்னு அர்த்தம். சாறுபடனா தேவர்கள்லாம் கொண்டாடும்படி. ஏன்னா துர்வாசர் சாபத்தால தேவர்கள்லாம் மொத்த ராஜ்யம், லக்ஷ்மி கட்டாட்சம் எல்லாத்தையும் இழந்து கிடந்தா. பெருமாள் பார்க்கடலை கடைஞ்சு அமுதத்தை பெற்று கொடுத்து பெண்ணமுதாகிய லக்ஷ்மியின் கட்டாட்சமும் அவளுக்கு கிடைக்கும்படி பண்ணித்தான் தேவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தார். அப்போ சாருன்னா இந்த இடத்துல உற்சவம்னு அர்த்தம், சாரம்னு அர்த்தம் இல்ல. ஏன் சாருன்னா அமுதம்னு சொல்லலாமேன்னு யாராவது கமெண்ட்ல கேள்வி கேட்பா. பாட்டிலேயே அமுதம்னு வேற இருக்கு பாருங்க, சாறுபட அமுதம் கொண்டேன்னு. அதனால இந்த இடத்துல சாருன்னா நம்பிள்ள வீட்டுல உற்சவம், கோலாகல கொண்டாட்டம்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். சாறுபட தேவர்கள்லாம் கோலாகலமாக கொண்டாடும்படி
அமுதம் கொண்ட பெருமாள் அமுதத்தை கொண்டு வந்து தந்து கடைந்ததோடு மட்டுமில்ல, அவரே தன்வந்தரியாக அவதாரம் பண்ணி மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி தன்வந்தரியாக அமுதம் கொண்ட அமுதத்தை கொண்டு வந்து தேவர்களுக்கு தந்த நான்றே, நான்றுனா வேளை சமயம்னு அர்த்தம். நான்றேனா அந்த வேளையிலே அந்த சமயத்திலே பெருமாள் தேவர்களுக்கு அமுதம் கொண்டு வந்து கொடுத்த சமயத்திலே, பாட்டின் முதல் 3 வரியை அடுத்து போட்டுக்கோங்க. அப்போ இது அர்த்தம் ஈஸியா புரியணும்னா என்ன பண்ணணும்னா, அப்பன் எங்க அப்பனாகிய பெருமாள் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே, தேவர்கள் கொண்டாடும்படியாக அமுதத்தை கொண்டு வந்து கொடுத்த வேளையிலே 3 விதமான சத்தம் கேட்டுது. இப்ப அடியன் கேட்கிறேன், அதுதான் 6 மலைக்கு எதிர்ந்தோடும் ஒலி. பார்க்கடலில் சேரும் அலைகள் எல்லாம் மலையை நோக்கி மீண்டும் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போய் மோதக்கூடிய அந்த சத்தமும், அறவூறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி, பாம்பின் உடம்பும் மந்தரமலையும் உரசக்கூடிய அந்த சத்தமும், கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி, கடல் நீரானது இடம் வலம்னு மாறி மாறி சுற்றக்கூடிய ஓசையும் சேர்ந்து இப்போது அடியன் காதில் கேட்கின்றன. 6 மலைக்கு எதிர்ந்தோடும் ஒலி, அற ஊரு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி, கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி, அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே. தேவர்கள் கொண்டாடும்படியாக பகவான் அமுதத்தை கொடுத்த அந்த வேளையிலே கடலில் உள்ள நதிகள் எல்லாம் மலையில் மோதும் ஒலியும், மலையை சுற்றிய பாம்பின் உடல் அது உரசக்கூடிய ஒலியும், அத்தோடு கடல் நீர் இடம் வலம் சுற்றக்கூடிய ஒலியும் இப்போதும் அடியன் காதில் கேட்கின்றன என்பது பாசுரத்தினுடைய அர்த்தம். இப்போ இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். யாந்தி நாம் ஸ்வஸ்வ ஜன்ம க்ஷிதிதர முகமாவ்ருத்ய கோஷோ நதீனாம் மந்தானாத்ரேர் நிகர்ஷ த்வனிருரக பதேஹே போகசம் வேட்டனேன அப்தே சவ்யாபசவ்ய பிரம ஜனித சமாக்ரோஷ கோஷஸ்ச ஜாதஹ சாரோத்தாரம் சுதா ஸ்வீகிருதமக சமயே சுவாமினோ தேவதுஷ்டியை. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The sound of the rivers flowing against the hills, the sound of the snake's body rotating around the hill, the sound of the sea moving clockwise and anti-clockwise appeared together as my Lord obtained the nectar for the celebration of the celestials என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்போ பார்க்கடல் கடைஞ்சத ஒலியும் ஒளியுமா பெருமாள் காமிச்சுட்டார். இனி பெருமாள் வராகனாக பன்றி வடிவிலே அவதாரம் பண்ணி பூமியை மீட்டெடுக்கும் போது அப்ப என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, அந்த சாகசத்தை அடுத்த பாசுரத்தில் காட்ட நம்மாழ்வார் அனுபவித்து பாடப்போகிறார். அடுத்த பகுதியில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஆறுமலை கேதிர் தோடு மொழி அற ஊரு சுலாய் மலை தேக்கு மொழி. ஆறுமலை கேதிர் தோடு மொழி அற ஊரு சுலாய் மலை தேக்கு மொழி. கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி, அப்பல் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே. கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி, அப்பல் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே.